பெஞ்சல் புயல் புதுச்சேரி மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வடகடலோர மாவட்டங்களில் குறிப்பாக புதுச்சேரியில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பது குறித்த தகவல்களோடு புதுச்சேரியிலிருந்து நமது செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆனந்தன், புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க? ஏன்னா வடகடலோர மாவட்டங்கள் வழியாக குறிப்பாக மரக்காணம் புதுச்சேரி இடையேதான் புயல் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அங்க என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோட இருக்கிறாங்க? ராதா, புயலானது நீங்கள் குறிப்பிட்டது போல மரக்காணம் மகாபலிபுரம் இடையே கடக்கக்கூடிய நிலையில புதுச்சேரியுடைய அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்வும் நம்மால் பார்க்க முடிகிறது. காலை முதலே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து காற்றுடன் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கையை இம்மாநில அரசு எடுத்திருப்பதாகவும் நம்ம கிட்ட பேசும்போதே இம்மாநிலத்தினுடைய முதல்வர் ரெங்கசாமி அவர்கள் தெரிவித்தார். அதே போல மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நம்மிடம் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தாழ்வான இடங்கள் இருக்கக்கூடிய மக்களை முகாமுக்கு அமர்த்துவதற்கான பணிகளை தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இங்க இருக்கக்கூடிய கோஸ்ட் கார்டு, அந்த கடலோர பாதுகாப்பு படை கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வராங்க. மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. தொடர்ந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோட பேசுவதற்காக தான் கடலோர காவல்துறையுடைய எஸ்பி பழனிவேல் நம்மிடம் இருக்கிறார். அவருடன் நம்ம பேசலாம். சார் வணக்கம் சார். தொடர்ந்து இன்று காலை முதல் அதிகாலை முதல் மழை புதுச்சேரியில் பெய்து வருகிறது. இதற்கு முன்பாக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலோர காவல்படை காவல்துறையினர் என்ன மாதிரி பணிகளை திட்டமிட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க? வணக்கம் சார். கடந்த 2 நாட்களாக பெஞ்சல் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு கடலோர மீனவ கிராமங்களுக்கு புதுச்சேரி அரசாங்கத்தின் உத்தரவுப்படியும் புதுச்சேரி காவல்துறையின் உயர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படியும் அம்மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு தங்களை வைத்துக் கொள்ளுமாறும் அவர்கள் தொழில் செய்யும் படகுகளையும் பாதுகாப்பான இடத்தில் வைக்க சொல்லிய அச்சுறுத்தலின்படி அவர்கள் கடந்த 2 நாளாக பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் புதுச்சேரியின் கடற்கரைக்கு செல்லக்கூடிய பிரதான சாலைகளையும் கிராமப்புறத்தில் இருக்கின்ற கடற்கரைக்கு செல்லக்கூடிய சாலைகளிலும் மூடப்பட்டு சுற்றுலா பயணிகள் தடுக்கப்பட்டுள்ளனர். தற்போது கடற்கரையில் எந்த ஒரு நபர்களும் செல்லாதவாறு அனைத்து காவலர்களும் காவல் அதிகாரிகளும் பணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெஞ்சமின் புயலின் தாக்கத்தை அவ்வப்போது கண்காணித்து உயர் அதிகாரிகளுக்கு அந்தந்த சூழ்நிலையினுடைய சிச்சுவேஷன் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நீங்க கேட்டிருப்பீங்க ராதா, தொடர்ந்து காவல்துறையில கண்காணிக்கப்பட்டு வராங்க. இங்க சுற்றுலாத்தலம் இருக்கு ஒரு மையமாக இருப்பது காரணமாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து புதுச்சேரிக்கு வரக்கூடிய சூழல் இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் கடற்கரைக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக கடற்கரை பிரதான சாலைகளை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வர்றாங்க. தடுப்புகளை வைத்து தடுத்து அவர்கள் நிறுத்தி நீங்க பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் எச்சரிக்கை கொடுத்துட்டு வர்றாங்க. அதே போல இங்க புதுச்சேரியை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்கள் என்பதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு முழுவதுமாக காவல்துறை அந்தந்த இடங்கள்ல எங்கெங்க கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு தீவிரமாக ஈடுபட்டு வர்றாங்க. இப்படி தொடர்ந்து மீனவர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. புதுச்சேரியை பொறுத்தவரை இயல்பாகவே இங்க காற்று கொஞ்சம் காலையிலிருந்து கடல் சீற்றம் அதிகமா இருக்குது. அது மாதிரி காற்றும் கொஞ்சம் அதிகமாக வீசக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. குறையமாக நம்ம சொல்ல போனா ஒரு 30 to 40 மீட்டர் வேகத்துக்கு காற்றுகள் வீசுகிறது. காலையிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில தான் தற்போது மின் கம்பங்கள் சாய்ந்து விழக்கூடிய சூழல் இருக்கு. இதற்கு முன்பாக நம்ம நேரில் செஞ்சிருந்தோம். மின் கம்பங்கள் வந்துச்சு. பிரதான உட்புற சாலைகளை புதுச்சேரியில தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த மழை நீடித்தால் அடுத்தடுத்து இங்க புதுச்சேரி மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும். அதற்காக இம்மாநிலத்துடைய அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வராங்க. அதை நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க பொதுமக்கள் வரக்கூடியவருக்கு போதியான விழிப்புணர்வு புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அங்கு எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்தான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன். உங்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வழங்கியமைக்கு நன்றி.